அவையினரே, இன்று நம்முடைய தமிழ் அரசியல் தலைமைகளினுடைய ஆளுமை எந்த அளவு தூரம் இருக்கின்றது என்பது எதிரணியின் தலைவர் பேசியதன் பின் தான் எனக்கு விளங்கியது. அதாவது தாம் ஒரு காரியத்தை செய்திருக்கின்றோம் என்று அந்த மக்களே அறியாத அளவுக்கு அந்த காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள். உதாரணம் கேப்பாவிடம் அங்கு எதிர்கட்சி தலைவர் ஜனாதிபதிக்கு மறைமுகமாக கொடுத்த அழுத்தங்களின் நிமித்தம் தான் அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டன. இந்த உண்மை அந்த மக்களுக்கே தெரியாத அளவுக்கு அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்றால் அந்த அளவு தூரத்தில் அவர்களது ஆளுமை நிற்கின்றது. இது இந்த அவையில் யதார்த்தமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. நடுவர் அவர்களே, இந்த அவையிலே அபிலாசை அபிலாசை என்று அலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அபிலாசை தமிழர்களுடைய இன்றைய அபிலாசை என்ன? சுதந்திரமான வாழ்வு. ஆக சுதந்திரமான வாழ்வு என்பது சுதந்திரமான வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும்? யாப்பினூடாக அமைய வேண்டும். ஆக இன்றைய தமிழ் தலைமைகள் தங்களுடைய தமிழ் மக்களினுடைய சுதந்திரமான அந்த அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கான யாப்புகளிலே சிறுபான்மையினருடைய பிரச்சனைகளை எடுத்து நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். என்று புதிய ஒரு அரசியல் அமைப்பு உருவாகிக் கொண்டிருக்கின்றது. அது யாவரும் அறிந்த விடயம். அந்த புதிய அரசியல் அமைப்பு ஏற்கனவே இருந்த அரசியல் அமைப்புகளில் இருந்து எவ்வாறு மாறுபட்டிருக்கின்றது என்று நாம் நோக்க வேண்டும். 1972ஆம் ஆண்டு உருவாகிய முதலாம் குடியரசு யாப்பானது புரட்சிகரமாக உருவானது. அது யாப்புகளுக்கு ஆன விதிமுறைக்கு உட்பட்டு அமையவில்லை. ஆனால் 1978ஆம் ஆண்டிலே உருவாகிய இரண்டாவது குடியரசு யாப்பு ஒரு யாப்பானது மாறும் பொழுது எந்த முறைமையில் மாற வேண்டும் என்ற அமைப்பை உள்ளடக்கியது. அதாவது ஒரு யாப்பில் இருந்து புதிய யாப்பு உருவாக வேண்டும் என்றால் 3/2 பெரும்பான்மையான வாக்குகளும் பொதுஜன அபிப்பிராய தேர்தலிலே அவர்களுடைய ஏகபோகமான அந்தஸ்தும் வேண்டும். ஆக இன்றைய தலைமைகள் தங்களுடைய ராஜதந்திரத்தை அங்குதான் பிரயோகிக்கின்றன. இந்த அனைவரும் அறிந்தபடியும் கேப்பாப்பிளவு போராட்டம் நடந்த அந்த இடத்திலே முஸ்லிம்களும் சிங்களர்களும் தங்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். ஆக நம்முடைய தமிழ் தலைமைகள் ராஜதந்திர முறையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? தம்முடைய 3/2 பெரும்பான்மை வாக்குகளை எடுத்து தமிழ் மக்களுக்கான சுதந்திரமான அந்த யாப்புகளை வழங்க வேண்டும் என்பதற்கான ராஜதந்திரம், அரசியல் சாணக்கியம் என்பதுதான் ஆளுமையின் உச்சகட்டம். ஆக ராஜதந்திர ரீதியான அந்த உறவுகளை இன்றைய தமிழ் தலைமைகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மிக கச்சிதமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக காணாமல் போனோர் பிரச்சனையை பற்றி நிறைய நம்பினார்கள் என்று நான் கூற வருகின்றேன். இன்று இந்த மக்கள் காணாமல் ஆக்கப்படுகின்ற நிகழ்வு ஒரு பழமையான நிகழ்வு. இலங்கையில் மாத்திரம் நிகழ்ந்ததல்ல. முற்பட்ட காலங்களிலே அர்ஜென்டினா, குவாட்டமாலா, பொஸ்வேனியா போன்ற நாடுகளிலே இது நடைபெற்றிருக்கின்றது. இந்த பொஸ்வேனியா என்ற நாட்டை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் 1990ஆம் ஆண்டுகளிலே 40,000 மக்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே 70% மக்கள் திரும்பி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே குறிப்பிட்ட ஒரு பொறிமுறை ஒன்று செயற்பட்டுக் கொண்டிருந்தது. ஆக அத்தகைய அந்த பொறிமுறையை OMP என்று சொல்லப்படுகின்ற அத்தகைய அந்த பொறிமுறையை இன்றைய இலங்கை தமிழ் தலைமைகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அபிலாசைகள் நிறைவேற்றுதல், காணாமல் போனோரை கண்டுபிடித்தல் என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள், குறுகிய காலத்துக்குள் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்ல. மெதுமெதுவாக மக்களின் மனதிலே சார்ந்த நல்ல நம்பிக்கையை விதைக்க வேண்டும். எமக்கு ஆதரவு தெரிவிக்க கூடியவர்களை எம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். சார்பான அந்த அரசியல் யாப்பை நாம் திறம்பட உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக காணி சம்பந்தமான பிரச்சனை. இன்று எத்தனையோ காணிகள் விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற யதார்த்தமான உண்மையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். காணிகளை ஒட்டுமொத்தமாக அள்ளி இந்த இதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மொத்தமாக கொடுத்து விட முடியாது. ஆக திட்டவட்டமாக ஒரு நடைமுறையினூடாக மெதுமெதுவாக அவர்கள் காய் நகர்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரை கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மெதுமெதுவாக விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதனால் முற்று முழுவதாக அவர்கள் காணிகளை விடுவிக்கவில்லை என்ற பொய் குற்றச்சாட்டுகளை நான் ஏற்க மாட்டேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் முழுமையாக அவை நடைபெற்று முடிந்துவிடும். இதற்காக அவர்களுக்கு ஆளுமை இல்லை, காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்று பச்ச பொய்யான விடயங்களை கருத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த யாப்பை பற்றிய ஒரு புரிந்துணர்வை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விடயம். இன்று இந்த இலங்கை மக்கள் என்பவர்கள் தமது சுதந்திரமான வாழ்வை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த சுதந்திரமான வாழ்வு ஒரு நடைமுறையினூடாக அமைந்ததாக இருக்க வேண்டும். ஆக அவ்வாறு நம்முடைய அந்த
சிறுபான்மையினரான எம்முடைய அந்த அபிலாசைகள் இன்று யாப்பிலே வகுக்கப்படும் அளவுக்கு இன்றைய தமிழ் தலைமைகள் ஆளுமை கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களது ஆளுமை மெச்சத்தக்க வகையிலே இருந்திருக்கின்றது. ராஜதந்திரத்தினுடைய உச்சகட்டத்தில் அவர்கள் நின்றிருந்திருக்கின்றார்கள். ஆக தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு ஆளுமை இருக்கின்றது, அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.